இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரவுசர் என்னன்னா கூகுளோட குரோம் தான். இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96% இருந்து 97% வரைக்கும் இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் இருக்கு. மிச்ச சொச்சம் யாரு நிக்கிறாங்கன்னா மைக்ரோசாஃப்டோட பிங்க், அதுக்கப்புறம் டக்டக்கோ. நான் ஏன் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன்னா, ரீசெண்டா ஒரு பிரவுசர், அவங்க வேற யாரும் இல்ல, டக்டக்கோ, அவங்க ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் கூகுளோட குரோம்ல கூட அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. போற போக்க பார்த்தா ஏஐ முழுமையா ஆக்கிரமிச்சிடும் நினைக்கிறேன் இன்டர்நெட்டை. அந்த அளவுக்கு எல்லாருமே மக்கள் ஏஐ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அவங்க டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பிளாக்ல கூட ஏஐ மூலியமா கிரியேட் பண்ண இமேஜ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம பிடிச்ச பிரவுசர் வழியா ஒரு இமேஜை ட்ரை பண்ணும் போது இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அங்க டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆகும்போது எது ஒரிஜினல் இமேஜ், எது ஏஐல கிரியேட் பண்ண இமேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். ஸோ இதுக்காக டக்டக்கோ ஒரு அற்புதமான செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது நீங்க ஒரு இமேஜை சர்ச் பண்ணும் போது உங்களுக்கு மொத்த ரிசல்ட்டையும் டிஸ்பிளே பண்ணணும். அப்படி டிஸ்பிளே பண்ணும் போது அந்த ஏஐ இமேஜை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி அப்படியே ஹைட் பண்ணணும். ஒரிஜினல் இமேஜ் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை டக்டக்கோ அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டக்டக்கோவை ஸ்பெஷலா ஆண்ட்ராய்ட் போன்ல இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதை பயன்படுத்தலாம். அது இல்லைன்னா கூகுளோட குரோமை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதான் கூகுளோட குரோம் ஓப்பன் பண்றேன். இப்போ அந்த செட்டிங்கை கூகுளோட குரோம் வழியா போயிட்டு பயன்படுத்தலாம். இப்போ டாப் ரைட்ல 3 டாட் அதுக்குள்ள போறேன். அங்க செட்டிங்ஸ் இருக்கும் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சர்ச் இன்ஜின் டிஃபால்ட்டா கூகுள்னு வச்சிருக்கேன். ஸோ இவங்களே இதுக்குள்ள போயிட்டு நான் காட்டுறேன். யாஹூ இருக்கு, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட பிங்க் இருக்கு. என்னன்னே தெரியல, இது வரைக்கும் நான் பயன்படுத்தல. அதுக்கு கீழே பாருங்க டக்டக்கோ, அதை நான் செலக்ட் பண்றேன். இப்போ பேக்ல போறேன். பேக்ல போனா இந்த இடத்துல கூகுள் உங்களுக்கு காட்டாது. அதுக்கு பதிலா மேல போயிட்டு தட்டினீங்கன்னா லெஃப்ட்ல அந்த ஐகான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதுல ஹைலைட்டான விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். அதாவது இந்தியால டக்டக்கோட யூசேஜ் ரொம்ப கம்மி தான். பட் வளர்ந்த நாடுகள்ல அமெரிக்கா, அதுக்கப்புறம் கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசஸோட எண்ணிக்கை மோர் தென் 50% அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் ஒரு ஃப்ளவர்னு டைப் பண்றேன். சரிங்களா, ஃப்ளவர் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண உடனே டக்டக்கோ என்ன பண்ணுது, ஒரு ரிசல்ட்டை கொடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இமேஜஸ் அப்படின்னு இருக்கு. அதை நான் தட்டுறேன். தட்டினா இங்க பாருங்களேன், இங்க நிறைய ஃபிளைட் இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன். சரி, இதுல நிறைய ஏஐ இமேஜ் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏஐ இமேஜை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக பிரத்யேகமா டக்டக்கோ ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்களா, ஏஐ இமேஜஸ் ஷோ. இதுல பாருங்க ஷோன்னு டிஃபால்ட்டா இருக்கு. இப்போ நீங்க இதை ஹைடு கொடுத்தீங்கன்னா மேக்சிமம் டக்டக்கோவால எவ்வளவு ஃபில்டர் பண்ண முடியுமோ அதை ஃபில்டர் பண்ணும். அதுக்காக அவங்க சின்னதா ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாக் லிஸ்ட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் அண்ட் மே கண்டெயின் இன்அக்யூரேட்ஸ். அதாவது ரொம்ப துல்லியமா இருக்காது, ஓரளவுக்கு நாங்க அந்த ஏஐ இமேஜை ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ நான் ஹைடு கொடுக்குறேன். ஹைடு கொடுத்தா ஓரளவுக்கு வித்தியாசம் தெரியல, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை த டக்டக்கோ ஆப். வாவ், ஆப் மூலியமா கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நான் கூகுளோட குரோம் வழியா நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ டக்டக்கோல ஏஐ இமேஜை ஃபில்டர் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் விரைவில் கூகுளோட குரோம்லயே எதிர்பார்க்கிறேன். மேபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அநேகமா இந்த வீடியோவை நான் சொன்ன மாதிரி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவே இருக்காது. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே யூடியூப்காரன் இல்ல யூடியூப் நிறைய பட்டனை எதுக்குன்னே தெரியாம விதைச்சு விட்டுருக்கான். அதுல ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்லாய்.